தொகுதியில பொதுமக்கள் மாணவர்கள் சிரமம் இல்லாம பயணிக்கக்கூடிய வகையில கூடுதல் பேருந்துகள் இயக்கணும், அரசு மருத்துவமனைகள்ல கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தணும், மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு தொழில்கூடம் அமைக்கணும், மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கு தனி மணல் குவாரி அமைக்கணும். இது எல்லாம் மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளா இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட சின்னதுரை மறுபடியும் சீட் கேட்கிறாரு. இந்த முறை திமுகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டா முன்னாள் எம்எல்ஏ கவிதை புத்தன், தலைமை செயற்குழு உறுப்பினர் கீரை தமிழ்ராஜா, கருணாநிதி ஆகியோர் சீட்டுக்கான ரேஸ்ல இருக்கிறாங்க. அதிமுகவுல கடந்த முறை போட்டியிட்ட ஜெயபாரதி மறுபடியும் சீட் கேட்கிறாங்க. அவரை தவிர முன்னாள் எம்எல்ஏ ராஜு, கலைப்பிரிவின் வடக்கு மாவட்ட அணி செயலாளர் குன்றாண்டார் கோவில் ஆறுமுகம், வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் அசோக் ராஜா இவங்களும் சீட் கேட்கிற ரேஸ்ல ஈடுபட்டு இருக்காங்க. தனி தொகுதிகள்ல திமுக வெற்றி பெற தடுமாறுது. அதிமுக பொதுச் செயலாளரோட எழுச்சி பயணம், புதுக்கோட்டை மாவட்டத்துல நடைபெறும் சாதிய பிரச்சனைகள் பத்தி உரிய நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது அரசு மேல அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. இதனால திமுக அதிமுக சமபலத்துல இருக்காங்க. ஆனா கூட்டணி கட்சிகளோட ஒருங்கிணைப்பு திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கு. தேர்தல் நெருங்க இந்த முடிவுகள்ல மாற்றம் வரவும் வாய்ப்பு இருக்கு. தேர்தல் நெருங்கும் போது தமிழக மக்கள் அளிக்க போற முடிவுகள் என்ன அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.